கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேளைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு 2 நாளாகமம் 24ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 25 வரை. தியானத்தின் தலைப்பு: நன்றி மறந்த ராஜா யோவாஸ். நீங்கள் கர்த்தருடைய கற்பனைகளை மீறுகிறது என்ன? நீங்கள் கர்த்தரை விட்டுவிட்டதினால் அவர் உங்களை கைவிடுவார் என்றான். 2 நாளாகமம் 24ஆம் அதிகாரம் வசனம் 20. செய் நன்றி மறப்பது நல்லதல்ல என்பதை நாம் அறிந்திருந்தாலும் தேவனுக்கும் மனிதருக்கும் நன்றி மறவாமல் இருப்பதில் தவறாதிருக்கிறோமா? யோராமின் மகன் அகசியா கொல்லப்பட்ட போது ஆத்திரமடைந்த அவனுடைய தாயாகிய அத்தாலியாள் ஆகாப் யெசபேலின் மகள் எழும்பி யூத ராஜ வம்சத்தார் அனைவரையும் கொன்று போட்டாள். ஆனால் கர்த்தர் தோற்று போவாரா? அகசியாவின் மகளும் யோய்தா ஆசாரியனின் மனைவியுமான யோசேபியாத் கர்த்தருடைய திட்டத்தில் இருந்தாள். அவள் அகசியாவின் மகன் யோவாசை களவாய் எடுத்து ஒளித்து வைத்து வளர்த்தாள். அத்தாலியாள் இறந்த பின் யோவாஸ் ராஜாவாக்கப்பட்டான். அப்பொழுது அவனுக்கு வயது 7. யோய்தாவின் நாளெல்லாம் யோவாஸ் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்து ஆலயத்தையும் புதுப்பித்தான். பலிகளும் செலுத்தப்பட்டது. யோய்தா மரித்த பின்னர் பிரபுக்களின் சொல் கேட்ட யோவாஸ் கர்த்தரை விட்டுவிட்டு விக்கிரகங்களின் பக்கம் சாய்ந்தான். கர்த்தர் தீர்க்கதரிசிகளை அனுப்பியும் அவர்கள் திரும்பவில்லை. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி ஆசாரியன் யோய்தாவின் மகன் சகரியாவின் மீது இறங்க, அவனும் நீங்கள் கர்த்தரை விட்டுவிட்டதினால் அவர் உங்களை கைவிடுவார் என்று சொல்ல, அவர்கள் கோபமடைந்து ராஜாவின் கட்டளைப்படி அவனை கல்லெறிந்து கொன்று போட்டனர். கொலை செய்யப்பட இருந்தவனை காப்பாற்றி வளர்த்து ராஜாவாக்கிய யோய்தா செய்த நன்றியை மறந்து யோய்தாவின் மகனையே கொன்று போட்டான் இந்த ராஜாவாகிய யோவாஸ். கர்த்தர் அவனை சத்துருவின் கைகளில் விட்டுவிட்டார். கடைசியில் அவனும் தன் ஊழியர் கையினாலேயே செத்தான். பிரியமானவர்களே, 2 விஷயங்களை நாம் இங்கு சிந்திக்க வேண்டும். கர்த்தர் வாக்கு மாறாதவர். தாவீதுக்கு கொடுத்த வாக்கை தவறாமல் காத்து கொண்டார். ஆம், அத்தாலியாள் ராஜ வம்சத்தாரை அழித்த போது யூதா ராஜ்யமே அழிந்தது என்று பலரும் கணக்கிட்டிருப்பர். ஆனால் கர்த்தரோ ஒரு குழந்தையை காப்பாற்ற ஒரு பெண்ணை தெரிந்தெடுத்திருந்தார். இன்று கர்த்தர் வருவேன் என்ற தமது வாக்கு நிறைவேற ஒவ்வொருவர் பேரிலும் ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார் என்பதை நாம் உணர்கிறோமா? அடுத்தது, அந்த குழந்தை வளர்ந்து ராஜாவாக உயர்த்தப்பட்டு தன்னை வளர்த்த தகப்பனுக்கு நன்றியாய் இருக்கவும் அவர் காட்டிய வழியில் நடக்கவும் தவறி அவருடைய மகனையே கொன்று தேவனுக்கு துரோகியானான். இன்று நம்மை தமது ராஜ்யத்தின் ராஜகுமாரராகவும் ராஜகுமாரத்திகளாகவும் ஆக்கிய தேவனுக்கு நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோமா? ஜெபம் செய்வோமா? அன்பின் தேவனே, சிறு வயது முதற்கொண்டு நீர் என்மேல் அன்பு வைத்து உமது பிள்ளையாய் எவ்வளவு அருமையாக நடத்தி வந்தீர். உமக்கு ஸ்தோத்திரம். என் வாழ்நாள் முழுவதும் உமக்கு நன்றி உள்ளவளாக நான் ஜீவிப்பேன். ஆமேன்.